சாப்பிட்டேன் தம்பி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பார்த்தி ஹாய். அவங்களுக்கு வேறு என்ன விளக்கு என்ன வேலை இருக்குது, அதுதான் வேலையே அவங்களுக்கு. வாங்க தந்தையாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அரவிந்த், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. இங்கே ஒரே சவுண்டாக இருக்கிறதால நான் மியூட்டில் போட்டு போட்டு எடுத்து பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஏன்டா அரைகுறைக்கு பிறந்தவங்களா? ஒழுங்காக போடுங்கடா கமெண்டை. ஃபேக் ஐடிக்கு பிறந்தவங்களா? மரியாதை தெரியாதடா உங்களுக்கு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதான் எனக்கு புரியல அரவிந்த் பிரதர். அவங்கெல்லாம் அவங்க அம்மா பாக்கெட்டில் என்ன பேசின்னு இருப்பாங்கன்னா தெரிலடா. இப்படி ஃபேக் ஐடி கமெண்டுங்களா? அப்படியேடா தொடப்பக்கட்ட. உங்கள் அம்மா பார்த்தா என்னடா நடக்கும்? அப்போது உங்கள் அம்மா அப்பா பொம்பளையே இல்லை, டேஷ்க்கு பிறந்தவங்களா? போங்கடா போக்கத்தவங்களா? போடா தொடப்ப கட்ட, சவுக்கு கட்ட. போடா கட்டையில் வச்சு கொளுத்த. போடா அந்த பக்கம். மரியாதையாக கமெண்டை போடுங்கடா. விளக்கு அன்னைக்கு பிறந்தவங்களா? உங்கள் அம்மா அப்படி தாண்டா போட்டிருப்பாங்க. அப்போ கரெக்டாக தாண்டா சொல்கிறேன். உங்கள் அம்மா பண்ணுறதான் நீ சொல்லியிருப்ப. உங்கள் அம்மாவுக்கு நீ தாண்டா மாமா வேலை பார்த்துருப்ப. மாமா பையல ஃபேக் ஐடிக்கு பிறந்தவனே போல பேரை வச்சுன்னு வாங்கடா. டேய் ஆலியும் மூஞ்சியும் பாரு. போங்கடா. எவன்லாம் பேடு கமெண்ட் போடலாம். போங்கடா போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்ட பேசுங்கடா. போங்கடா ரேஷனுங்களா போய் பேசுங்க. அவளுங்க பொம்பளையாக தான் இருப்பாளுங்க. போய் அங்கே போய் கமெண்ட் பண்ணுங்க. போங்க. உங்கள் அம்மா கிட்ட செய்யுங்கடா. போங்கடா டேடி. கேவலத்துக்கு பிறந்தவங்களா? என்னென்ன நீங்கள் பேசுகிறீங்களோ பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் உன் பொண்டாட்டியும் உங்கள் அம்மாவுக்கு தான்டா. போங்கடா. எங்கே என்ன கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. டேஷுங்க போங்கடா. டேய் உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். ஃபுல்லாக ஃபேக் ஆகிடுங்க. நீங்கள் என்ன ஒழுங்காக உங்கள் அம்மா அப்பா கிட்ட